ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரீத்துஸ் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்மைலிஸ் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாருமே சம்மர் வெக்கேஷனில் இருக்காங்க பசங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி வற்புறுத்திட்டே இருப்பாங்க. ஸோ என்ன செய்யலான்னு போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு 3 பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி 2ஆ வெட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி 2ஆ வெட்டும் போது நல்லா சமமாக உருளைக்கிழங்கு வேகும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி விசில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் கிட்ட இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு, தோலும் நீக்கியாச்சு. இப்போ சீவியில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை சீவி எடுத்துக்கலாம். இப்படி சீவி எடுத்துக்கும் போது அங்கங்கே உருளைக்கிழங்கு கெட்டிகள் இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டா நல்லது. ஸோ உருளைக்கிழங்குல ஈரத்தன்மை இருக்கும், அதுக்காக நம்ம சில பொருளை ஆட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் செய்யறதுக்கு 2 இல்ல 3 பிரெட்டை நல்லா தவால ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா பிரெட் கிரம்ஸ் ரெடி. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் பிசையும் போது மாவு ஒன்று சேரல, ஈரத்தன்மையாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் போட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாகவே இல்லாமலே போயிடும். இப்போ கடைசியாக பிசைஞ்சதுமே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதில் திரட்ட போகிறோமோ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதை திரட்டி ஃபுல்லாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட எண்ணெய் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே கோதுமை மாவு கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இதில் போட்டு நல்லா திரட்டலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மைலிஸ் கடைசியாக எடுக்கும்போது அந்த திரட்டியில் ஒட்டாமல் வரும். நம்ம திரட்டி கட்டையில் கூட நம்ம கொஞ்சமாக எண்ணெயை நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா ஃபுல்லாக ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் திரட்டிடக்கூடாது, ரொம்ப தடியாகவும் திரட்டிடக்கூடாது. ஸோ நார்மல் ஷேப்பில் திரட்டிக்கலாம். ரவுண்டை நம்ம கட் பண்ணுறதுக்கு சின்ன ரவுண்ட் சைஸ் மூடியை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 5 கிட்ட கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கண்ணுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம், இல்லைனா பெண்ணோட ரீஃபில் எடுத்துட்டு உள்ள நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணு நம்ம ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாய்க்கு ஒரு ஸ்பூனில் கடைசி எட்ஜில் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அழகான ஸ்மைலிஸ் ரெடி. நம்ம சிரிச்ச முகத்தோட ரெடி ஆச்சு. இப்போ மீதி எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ரவுண்டுக்கு திரட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் கோதுமை மாவுலாம் போட்டதுனால ஒட்டாமல் அழகாக எடுக்க வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன், ஒட்டவே இல்லை, அழகாக வந்துடுச்சு. இப்போ இதை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது போல் நிறைய ஸ்மைலிஸ் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்மைலிஸை இதில் விட்டு நம்ம நல்லா பொரிச்சிக்கலாம். ஆயில் ரொம்பவும் ஹை ஹீட் ஆகிடக்கூடாது, அதுக்குன்ட்டு எண்ணெய் சூடாகாமலும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் சூடாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடலாம். இப்போ எவ்வளோ பபுள்ஸ் இருக்குல்லங்க, கடைசியில் பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்க போகிறோம். பபுள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும், இல்லைன்னா வெந்திருக்காது. இப்போ ஒவ்வொரு ஸ்மைலிஸாக திருப்பி திருப்பி போடலாம். நல்லா பபுள்ஸ் அடங்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய் சொரசொரப்பு பபுள்ஸ் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளவுதான், நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க.